வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டி பழச்செடியும் நிறைய சேல் பண்ணுறோம். அதில் ஒரு மேங்கோ வெரைட்டி இது R2E2, அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி. பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 கிராம் இருக்குது. ஆனால் இது 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுவே கையில் ஃபுல்லாக அப்படியே வெயிட்டாக இருக்குது. இதனுடைய பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும். இது அதாவது நிறைய பழம் நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்கேன், அவங்ககிட்ட இதை பற்றி ரிவ்யூ கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது நீங்க செடியெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டீங்க இல்லையா? நீங்க இப்போ வந்த நேரம் ஒரு மாம்பழம் பழுத்து ரெடியா இருக்கு. ஆக்சுவலி இந்த செடியுமே நான் வாங்கியிருந்தேன். வாங்கியிருக்கேன். சரி சரி. டேஸ்ட் பார்க்கறது ஒரு அடிஷனல் போனஸ் மாதிரி. போனஸ். சரி சரி, ஓகே. அதாவது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு கத்தியா வந்து எவ்வளவு ஆழம் போகுது பாருங்க, தெரியுதா? கத்தி வந்து இவ்வளவு ஆழம், சதைப்பற்ற இருக்கு. சதை அதிகம், விதையோட அளவு வந்து கம்மியா தான் இருக்கும். அதை இப்படி கூட பார்க்கலாம் பாருங்க. நல்ல ஜூஸியா இருக்கு, நார்த்தன்மே இல்லை, நல்ல ப்ளஸ் வந்து அப்படியே இதா வருது. நல்ல கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா சாப்பிடுவோம். ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கு சார். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா? ரொம்ப சில்க் மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாவும் இருக்கு ஃப்ளஷ். ரொம்ப ஆமா, ரொம்ப சாஃப்டா, ஃபைபரும் இல்ல, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ஃப்ளஷ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு. மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு தனி ருசியில இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ருசியில இருக்கும். ஃப்ளஷ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு. வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? நீங்க சாப்பிட்ட மாம்பழங்களே இது வித்தியாசமா இருக்கா? இது வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நீங்க மாம்பழம் வாங்க தான் வந்தீங்களா? சரி. இப்போ இந்த பழம் நம்ம சேல் பண்ணல, செடி மட்டும் சேல் பண்றோம். இப்போ அந்த பழங்களை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த சாப்பிட்டுட்டு செடியை வாங்குவாங்க கஸ்டமர் இல்லையா? நல்லா இருந்தா வாங்குவீங்க இல்லையா? இது நீங்க வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்களா அந்த செடியை? செடி வாங்குறது ஆனா இடம் தான் இல்லையா? சரி, பரவாயில்ல. நாங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பழம் உற்பத்தி கொடுப்போம்.